ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீகுட்டி. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தேங்காய் சாதம். இந்த மாதிரி உதிரி உதிரியாக சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக வாசனையாகவும் இருக்கும். இந்த நெய் வச்சு பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். வெல்கம் டு 4S ஃபேமிலி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு முழு தேங்காய் அளவுக்கு எடுத்து துருவி வச்சுருக்கேன். ஒரு 10 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக துருவின இஞ்சி, கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். இப்போ நெய் லாஸ்ட்டாக வச்சு பண்ண போகிறோம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சு நல்லா ஒரு கலர் கடுகு உளுத்தம் பருப்பு, சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு இல்லை சீரகம் சேர்க்கறதுனால தேங்காய் சாதம் அந்த செரிமானத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அதனால் சீரகம் சேர்த்துருக்கோம். நல்லா ஒரு கலர் விட்டுக்கலாம். உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் லைட்டாக கொஞ்சம் கலர் மாறினா போதும். ரொம்ப கலர் மாறிச்சுன்னா நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஓரளவுக்கு கலர் மாறினா போதும். நம்ம இது கூட துருவி வச்சுருக்க இஞ்சியும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி இந்த சாதத்துக்கு நல்லா வாசனையாக இருக்குங்க சேர்த்து வதக்கும் போது. இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்து லைட்டாக வதக்குனா போதும். ஏன்னா ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. லைட்டாக முந்திரி பருப்பு கலர் மாறினா போதும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இந்த முந்திரி பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு இன்னும் கொஞ்சம் கலர் விட்டுக்கலாம். இப்போது துருவி வச்சுருக்க தேங்காவை சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த தேங்காய் நல்லா எண்ணெயிலே தாங்க வதங்கும். அதனால் நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, எண்ணெய், இந்த தேங்காய் அப்படியே எண்ணெயில் வதங்கி வரும்போது நல்ல வாசனையாக பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு கலர் விடுங்க. இது பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுத்துலாம் நல்லா சாப்பிடுவாங்க. எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரும். சிம்லேயே வச்சு தாங்க இதெல்லாம் செய்யணும். இப்போ இதை கூட சாதம் கொஞ்சமாக சேர்த்து சிம்லேயே வச்சு கிளறி விட்டுருங்க. நம்ம எண்ணெயிலேயே எவ்வளோ கிளறி விடுறோமோ அவ்வளோ சாதம் சாப்பிட்றது. நான் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சேர்த்துருக்கேன். பாருங்க எப்படி இருக்கு. ஓரளவுக்கு லைட்டாக நல்லா கிளறி விடுவோம். இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். இந்த அளவுக்கு 5 நிமிஷம் நல்லா சிம்லேயே வச்சு கிளறலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை கூட இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க. நான் முன்னாடி கொஞ்சம் சேர்த்துருந்தேன், அதனால் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சாதம் போட்டதுக்கப்புறம். அவ்வளோதாங்க. இப்போ ஃபைனலாக நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு கூட தாராளமாக சேர்த்துங்க. நல்லா வாசனையாக இருக்கும். சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கிளறி விடுங்க. முந்திரி பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, தேங்காய், நெய் இதோட வாசனை சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதாங்க. எப்படி வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக உதிரி. இப்போ இதை பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. தேங்காய் சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.